சொல்லிட்டு எல்லாம் விலகி பொறுமையாக இப்போ இருந்து எல்லாம் வேடிக்கை பார்த்து வரலாம். இப்போ அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அவங்க வயசுக்கு தான் அந்த அனுபவமாவது அவங்க எல்லாருமே வந்து விஜயை வழி நடத்துவாங்க. அது இல்லாமல் நம்மளும் அதில் ஒரு பங்காக இருந்துட்டு அவனுக்கு நல்லதை மட்டும் நல்ல பேரை மட்டும் வாங்கி கொடுக்கணும். இன்னொன்று, அதாவது ரொம்ப தாழ்மையை கேட்டுக்கிறது பெண்களை வந்து நிறைய படத்தில் விஜய் தம்பி சொல்லியிருப்பபடி பெண்கள்னா இப்படி தான் இருக்கணும், கையெடுத்து கும்பிட்ற மாதிரி தான் இருக்கணும், அதாவது தோளில் கை போட்டு பேசுகிற அளவுக்கு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வந்து ஒரு பணிவை வந்து எதிர்பார்க்குறவர் விஜய். அதனால ட்ரெஸ் கோடை வந்து நம்ம இருக்கிற எத்தனை கோடி மக்களாக இருந்தாலும் சரி, பெண்கள் வந்து விஜய் பாதுகாப்பில் இருக்கிறாங்க. ட்ரெஸ் வந்து அவர் தகுதியை காப்பாற்றுற அளவுக்கு நம்ம தகுதியை நம்ம காப்பாற்றிக்கிறோம்ல இல்லையா, அது அப்பாற்பட்ட விஷயம். ஒரு இடத்துல இருக்கும்போது நம்ம இந்த தகுதியை காப்பாற்றலாம். அவரோட பேரை வந்து நம்ம முன்னாடி நிறுத்தணும் அப்படின்னும்போது நம்ம ட்ரெஸ்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு அரசியல் வந்து ஈடுபடணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேங்க நான் மக்களை வந்து. ஏன்னா இது வந்து அதேனா நம்ம இப்போ நார்மலாக வந்து வீட்டில் அப்பா அம்மா போட சொல்லும்போது இவங்க என்ன இந்த கண்டிஷன் போடுறது, அவங்க என்ன அந்த கண்டிஷன் போடுறது, இது எனக்கு பிடிச்சிருக்கு நான் போடுறேன், எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன்றது வேறு அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் முக்கியமாக வந்து நம்ம ஒரு பதவியில் ஒரு இடத்துல நமக்குன்னு ஒரு நிர்வாகம் வேலை கொடுக்குதுன்னா அந்த இடத்துல எப்படி இருக்கணும், அந்த நிர்வாகத்தை வந்து நம்ம கட்டி காப்பாற்றணுன்னா சின்ன வேலைங்க நம்ம ஒரு தொழில் செய்யும்போது நம்ம எந்த அக்கறையோடு செய்கிறோம்ப அந்த மாதிரி தான் இது. அதனால் ஒரு நாடு காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிருக்கிறாங்கன்னா அவருக்கு கீழே இருக்கிற அத்தனை லட்சம் மக்களும் நம்ம பணிவாக வேலை செய்யணும். நமக்கும் பாதுகாப்பாக அவர் எல்லா பாதுகாப்பும் கொடுப்பாரு, எல்லா நன்மைகளும் செய்வார், அவர் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவார் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நம்பிக்கையும் இருக்காங்கட்டிங்கன்னா இன்றைக்கி பல லட்சம் ஓட்டுகள் வாங்கி முன்னணியில் இருக்கிறாரு. ஆனால் பேசுகிறவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க. இப்போ டக்குன்னு வந்து நேற்று காலையில் வந்து ஜூலி நான் எங்கேயும் ஓடிப்போல, இனிமேல் தான் உங்களுக்கு பெருசாக இருக்குது ஆப்பு, நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் லேட்டு அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் ஏதோ வசனமெல்லாம் அந்த அம்மா பேசிட்டு இருக்குது. அதெல்லாம் அப்புறம் தூக்கி போடுங்க. பெண்களுக்கு எல்லாருக்குமே ஆபாசம் இருக்கும், இருந்தாலும் பொறுமை நமக்கு தேவை. பெண்கள் வந்து பாதுகாப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு கொடுக்குறாரோ அந்த பாதுகாப்பை நம்மளும் வந்து கடைப்பிடிக்கணும், காப்பாற்றிக்கணும். ட்ரெஸ் போட்டு கரெக்டாக இருக்கணும். அதை நான் சுடிதார் போடுறேன், நான் ஜீன்ஸ் போடுறேன், அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு நம்மளே நம்ம கெடுத்திக்கூடாது. அது வந்து மெயின். பசங்களாம் அதேமாரி தான் ஆஹா ஓஹோன்னு நம்ம வந்து குதிக்கக்கூடாது. ஏன்னா என் வயசுக்கு என் மகன் வீடு இருக்கலாம், எனக்கு அண்ணன் வீடு இருக்கலாம், அப்பா வீடு எல்லாருமே அதுக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கிட்டு இருந்தோம்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணால் கரெக்டாக நம்ம இருக்கலாம். நம்ம அவருக்கு கொடுத்துருக்கிற அவர் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை நம்ம காப்பாற்றணுன்னா நம்ம தான் கரெக்டாக நடந்துக்கணும். அதனால் அவர் பேரை நம்ம வந்து விஜய் பேரை வந்து தம்பி பேரை கெட்ட பேர் பண்ணக்கூடாது கூட இருந்து. அதனால் எல்லாருக்கிட்டையும் பணிவாக கேட்டுக்கிறது இதுதாங்க. அதாவது நம்ம வந்து தொழில் செஞ்சு நம்ம பிழைக்கிறது தான் முன்னேற்றங்கள், அதுக்கு வழிகாட்டுறதுக்கு தான் அவர் வந்திருக்கிறாரு. இப்போ இவ்வளோ வருஷம் இத்தனை வருஷம் நம்ம ஒரு 50 வருஷம் 30 வருஷம் நம்ம இருந்திருக்கலாம். இன்னைக்கு வந்து மக்கள் என்ன பேசுகிறாங்க, எங்கிட்ட காசு வாங்கிட்டு அந்த ஓட்டை சொல்லிட்டாங்க. அந்த கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்க, மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, அந்த பணம் கொடுக்குற அவங்கள என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. யாருமே போய் எல்லா அரசியல்வாதிகிட்டையும் போயிட்டு அதில் வேலை செய்கிறவங்ககிட்ட போய் நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க, அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு வீடு தேடி போய் அந்த லேடிஸும் ஓட்டு உரிமை இருக்கிறவங்க யாரும் கேட்டதில்லைங்க. அவங்களா பார்த்து நம்மளோட லிஸ்ட்டு நம்ம ஒரு வீட்டுக்கு எத்தனை ஓட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியும் கவர்மெண்ட்டுக்கு. அந்த லிஸ்ட் அவங்க கையில் இருக்கும்போது அவங்களா பார்த்து தான் நம்மக்கிட்ட வந்து கெஞ்சுறாங்க, உங்களுக்கு இது கொடுக்குறங்க அதை கொடுக்குறங்க, நம்மளா போய் கேட்குறது. ஆனால் மக்கள் என்ன செய்கிறாங்க, இது அவங்க தோற்று போயிட்ட நிலையில் வந்து நிறைய பேர் அப்படியே கொந்தளிச்சு போயிட்டு ஜாடியாக பேசிட்டு தெரியணும். அதுக்கும் வந்து சண்டை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நிறைய மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க. சண்டை வந்து எங்கே வந்துடக்கூடாது. ஏன்னா நேற்று வரத்துக்குமே இன்னும் வந்து தம்பி உட்காரத்துக்கு இன்னும் வெள்ளிக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கு ஒரு 10 சீட்டில் வந்து இப்போ உட்காந்து அதுக்கும் வந்து தம்பி நல்லவங்களாக பார்த்து நல்ல மக்களாக பார்த்து தேர்ந்தெடுத்து அந்த 10 சீட்டு வாங்கி நல்லபடியாக அவர் வந்து அந்த ஆட்சியில் உட்காரணும், நல்லபடியாக வழி நடத்தணும். நீங்கள் முன்ன மக்களுக்கு எவ்வளோ மக்கள் நம்பிக்கை வச்சுருக்கிறாங்களா, அவர் கூட உடன் பிறந்த தம்பியா அண்ணாவா மகனாக நினச்சி எல்லாருமே நம்பிக்கையோடு செஞ்சுருக்கிறாங்களா, அவங்களோட எண்ணங்களெல்லாம் பூர்த்தி ஆகணும்னு சொல்லிட்டு பணியோட
கேட்டுக்கிறேன்ப்பா. நல்லதை செய் விஜய். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி.